In the first unit, we have strain energy method. Strain energy is number. Which was strain energy number? In example, strain energy. Energy, you know, something power, you know, which can do some work. That you know. Is it? What is strain? Strain, strain. Strain on. For example, suppose if you stretch here, you know, rubber band here, if you stretch it, that means you are making that, you know, rubber in a stretched mode, isn't it? அதாவது நீ பிடிச்சி இந்த ரப்பர் பிடிச்சி இழுத்தோம்னா என்ன ஆகுது? எலாங்கேட் ஆகுது, நீளுனா ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸ்ட்ரெயினுடைய ஃபார்முலா என்ன? சேஞ்சிங் லென்த் ஒரிஜினல் லென்த் தானே. அப்போ அது நீண்டாலும் சரி தான், சுருங்கினாலும் சரி தான், சேஞ்சிங் லென்த் தான். ஸோ சேஞ்சிங் லென்த் இருந்தாலே அது ஸ்ட்ரெயின் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஷார்ட் லென்த் தான் எலாங்கேஷன் ரெண்டுமே ஸ்ட்ரெயின் லென்த். ஒன்று மைனஸாக கன்சிடர் பண்ணணும், இன்னும் பாசிட்டிவ் இருந்துச்சு. ஓகே, அப்போ அந்த பிடிச்சி இழுக்கிற அப்படின்னா இழுத்துட்டேன். ரிலீஸ் பண்ண என்ன ஆகும்? டெக்னாலஜியும் மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகும். அந்த ஒரிஜினல் பொசிஷன் நீ பிடிச்சி இழுக்கும் போது நீ வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற. ஓகே, தட்ஸ் ஓகே. நீ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால rubber gets stretched. That has some meaning. Okay, because you apply force, then the some work is done. Okay. If you release it, no force is applied. No, there is no force. ரிலீஸ் பண்ணால் ஃபோர்ஸ் கிடையாதுல்ல, அப்ளை பண்ணல இல்லை. ஆனால் மறுபடியும் என்னது, ஜஸ்ட் அங்கே மறுபடியும் என்னது, அந்த ரப்பர் வச்சது மறுபடியும் சம் ஒர்க் நடக்குது, இங்கே அங்கே போகுது, மூவ் ஆகுதா இல்லையா, ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகுது. அது எங்கே அந்த ஒர்க் நடக்கிறதுக்கு ஒரு பவர் தேவைப்படும். எப்போவுமே ஒரு சும்மா வராது. ஒரு ஒர்க் நடக்குன்னா கண்டிப்பாக பவர் தேவை. நீங்கள் ஒரு வெஹிக்கிளை மூவ் பண்ணால் பெட்ரோல் ஊற்றி அது நிச்சயம் கம்பஷன் பண்ணலாம், அது நிச்சயம் பேன் ஆகி அதுலேருந்து எனர்ஜி ஃபார்ம் ஆகி அது நிச்சயம் எல்லாம் வந்து வீல் வந்து ரன் ஆகும். அதே மாதிரி எனர்ஜி இங்கேயும் தேவை. ரிலீஸ் பண்ணால் கூட ரிட்டர்ன் ஆகிறதுக்கு, ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. ஒர்க் நடக்குது, அதனால எனர்ஜி தேவை. ஒர்க் நடந்தாலே எனர்ஜி கண்டிப்பாக தேவை. தட் எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம் வேர்? அதான் கொஸ்டின். அந்த எனர்ஜி, அந்த பவர் எங்கே இருந்துச்சு? நம்ம தான் அப்ளை பண்ணலையே. நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது வி அப்ளை, பிடிச்சி இழுக்கிறோம், அப்போ ஃபோர்ஸ் நமக்கு நம்ம தான் கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணும்போது நம்ம ஃபோர்ஸே கொடுக்கலையே, எங்கே இருந்துச்சு? எப்படி அங்கே ஒர்க் நடக்குது? ஒர்க் மறுபடியும் பொசிஷனுக்கு போகுது, பொசிஷன் இவனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகுது. தட் இஸ் டியூ டு ஸ்ட்ரெயின். ஏன் என்ன ஸ்ட்ரெயின்? நீ பிடிச்சி இழுக்கும் போது ஸ்ட்ரெயின் ஆகுதா இல்லையா? சேஞ்ச் இன் லென்த் ஃபார்ம் ஆகுது, தேர்ஃபோர் ஸ்ட்ரெயின் ஆகுது. அதான் ஸ்ட்ரெயின். அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸ்ட்ரெயின் எனர்ஜி சம்திங் பட் த ஏரியா அண்டர் த கார்வ். அது ஃபுல்லாக அப்போ எவ்வளோ மட்டும் ஸ்ட்ரெச் ஆகுது, அது தக்க நிறுத்தியும் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பிரேக் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு, எனர்ஜி ஸ்டாப் ஆகிடும், கட் ஆகிடும். பிரேக் ஆகிறது எனர்ஜி வேஸ்ட் ஆகும், கட் ஆகிடும். பிரேக் ஆகாத வரைக்கும் என்ன ஆகும்? ஸ்ட்ரெயின் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மீன்ஸ் ரிலீஸ் பண்ணோம்னா அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகிறதுக்கு அந்த எனர்ஜியை ஸ்டோர் எனர்ஜி சொல்லுவோம். அந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி எனர்ஜி ஒர்க் நடக்கும். ஒர்க் நடந்து எனர்ஜி மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு போயிடும். பழைய பொசிஷனுக்கு போகும்போது எனர்ஜி ஜீரோ வந்து தட் இஸ் நோ ஸ்ட்ரெயின், ஸ்டோர்ட் எனர்ஜி. புரியுதா? அந்த ஸ்ட்ரெயின், அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் we are going to solve the problem in the first unit. Okay, so that's what strain energy method. Okay, so in strain energy method first unit we will learn how to determine static and kinematic or kinematic, okay, indeterminacies. இது படிப்போம். ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அதனுடைய ஸ்டேட்டிக் இன்டெர்மினன்சி என்ன, கைனமெட்டிக் இன்டெர்மினன்சி என்ன படிப்போம். முதல்ல இன்டெர்மினன்சி என்ன அப்படின்னு படிப்போம், அதையும் படிப்போம். Next பார்த்தோம்னா we will see using that strain energy method we will analyze continuous waves, plane frames and indeterminate plane stresses by strain energy method up to 2 degrees of freedom. மேக்ஸிமம் 2 degrees தான் வர முடியும். உங்களுடைய சிலபஸ் படி. அதுக்கு மேலே போனால் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான் போகும், டைம் ஆகும். அது நினைச்சாங்க ரெஸ்ட்ரிக்டட் டு 2 degrees of freedom. Okay, so in that unit we will discuss about what is structural analysis, what is equilibrium equations, what is statically determinate structures, what is statically indeterminate structures, then types of supports, internal constraints, statical indeterminacy for beams, frames, trusses, kinematic
indeterminacy for beams, frames, stresses, and finally merits and demerits of determinate and indeterminate structures. இதெல்லாம் வந்து just like ஒரு கான்செப்சுவல் திங்ஸ் தான் இந்த சொன்னதெல்லாம். ஓகே, என்னதான் எல்லாமே கான்செப்சுவல், ஜஸ்ட் லைக் ஒரு 2 marks அந்த மாதிரி கொஸ்டின். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் we will solve or we will analyze continuous beams, plane frames. Okay, continuous beams, plane frames, and plane stresses. Is okay? Well, next we will go to the structure analysis. What is structure analysis? Already you know what is analysis. Analysis is first finding internal forces and reactions, okay, which are developed due to the application of external force. External Newton's law படி ஒரு action இருந்தால் reaction போகும். Therefore, external load apply பண்ணதா we will have internal forces and reactions. Internal force develop reactive forces. So internal force and reactions are reactive force. Active force வந்து எது ஆக்ட் பண்ணுதோ that is active force. That is external loads are active forces. அப்போ finding internal forces that is developed inside or induced inside the body due to the application of external loads. Okay, that is known as analysis. Okay, then what is structural? Structural member, structural member or structural element, then any member which can carry load or which can bear or which can transfer load safely from one point to another point. Okay, because we are applying loads on structure, that structure is called structural member or element if it can be able to bear that load without failure, bear that load and transfer to some other structure. For example, say if you apply load on slab, then the slab will transfer or bear, first bear, then bear failure load bear. Then that load will be transferred to the supports. Supports means either on the wall or into the beam. இந்த மாதிரி ஒரு பாடிக்கு தான் நம்ம சொல்லுவோம் ஸ்ட்ரக்சரல் மெம்பர். நான் ஸ்ட்ரக்சரல் மெம்பர்னா that cannot share, that cannot bear any load, that cannot transfer any load. Okay, safely. Suppose if you try to apply load on that non-structural element, then that non-structural element will get failed. அந்த மாதிரி இதை உடஞ்சி போய் கொலாப்ஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சே கிளாஸ் பேனல் இருக்குது, அது நம்ம இது யூஸ் பண்ணுவோம் ஜஸ்ட்டு ஒரு அழகாக பார்ட்டிஷன் வால் மாதிரி அந்த மாதிரி தான் லோடு தாங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதெல்லாம் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்டுங்கிறது ஜஸ்ட் வால், லோட் பேரிங் வால் சொல்லுவோம், பீம், காலம், ஸ்லாப் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்டாக வந்து because that can bear the load and safely transfer the load. Okay, so this is what structural analysis. Okay, now next point is stability. What is stability? Stable in the meaning of and stable in the stability. ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அது இந்த ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டேபிள் என்ன மீனிங், எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல இருக்கணும். ஜஸ்ட் மூவிங் on the application of load means that structure is not stable, it is moving. இது அப்படி இல்லையா, அடுத்த பாயிண்ட். அப்போ ஸ்டெபிலிட்டியை பொறுத்தவரை எதை டிஸ்கஸ் பண்ணணும்னா வெதர் இட் இஸ் ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள், ரெண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். இது ஸ்டெபிலிட்டி. அப்போ அன்ஸ்டேபிள் என்ன மீனிங், ஜஸ்ட் மூவிங், just like rigid body movements. So in analysis that is called as mechanism or failure mechanism. Mechanism is just yielding, okay, without any resistance. Resist பண்ணவே முடியல, load external force cannot be resisted by the body, just yielding.
அடிச்சா அடி வாங்கிட்டு இருப்பான்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி அவன் அன்ஸ்டேபிள், அவன் அன்ஈல்டிங். அடிச்சா எதிர்த்து நிற்கிறான் இல்லையா, அவன் ஸ்டேபிளா இருக்கான். ஸ்டேபிள்னா no rigid body movement on application of force. It's okay. If any structure can be considered stable if the structure is in its position. No rigid body movement on application of force. It's okay. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? How to determine whether the structure could be stable or not on the application of loads. நான் அப்ளை பண்ணி அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. ரியல் ஸ்ட்ரக்சரில் இல்லை, நம்ம அப்ளை பண்ணி சொல்லி பார்த்தோன்னு ஃபீல் ஆச்சுன்னா நம்ம அவ்வளோ மட்டும் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் எனக்கு வேஸ்ட் ஆகும். ஒரு ஸ்ட்ரக்சர், ஹவு டு டிட்டர்மைன் okay whether the structure is stable or not under the application of load. அதுக்கு தான் we have equilibrium conditions. So in order to check the stability of a structure, we can use equilibrium conditions. Okay, already you know what is equilibrium conditions, isn't it? I think in the second and third semester you studied. That means algebraic sum of all the forces must be equal to 0. What is that? What does it mean? That means there should not be any unbalanced force or net resultant force. Unbalanced force extra irundhuchuna, that force will act on the body. இல்லையா? அப்போ ஒரு ஆக்ஷன் இருந்ததுன்னா ரியாக்ஷன் ஈக்குவலா இருக்கும்போது மட்டும்தான் அந்த பாடி அங்க இருக்க முடியும். ஆக்ஷன் அதிகமாகி ரியாக்ஷன் கம்மியான நினைக்கும், அப்படியே ஈல்ட் ஆகும். ஆக்ஷன் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன் வரைக்கும் பாடி வில் மூவ். ஃபார் எக்ஸாம்பிள் சே ஒரு முன்னே ஒரு அடிக்க வரான், நீங்கள் அப்படியே ஸ்டடியாக ஃபைட் பண்ணால் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பா. இல்லை கொஞ்சம் கம்மியான ஸ்ட்ரென்த் வச்சுக்க, நீ கொஞ்சம் பேக் வாங்குவோம், பேக் அடிப்போம் தானே. அதான் அப்போ என்ன அர்த்தம்? உன்னுடைய ரியாக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது, அவனுடைய ஆக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டும் பேலன்ஸாக இல்லை. ரெண்டும் பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு பேரும் both should be in the same place. Otherwise, one fellow will move, other fellow will forward. அந்த மாதிரி கேஸ் தான் இது ஈக்குவல் கண்டிஷன் அச்சீவ் ஆகலாம். ஈக்குவல் மீன்ஸ் சமன் இல்லை, சேமா இருக்குது, சேம். ஓகே, சமநிலையில் இருக்கிறதா ஈக்குவல், சமமாக இருக்கும். ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்டிவ் ஃபோர்ஸும் reactive force equal இருந்தா, that is called as equilibrium condition. For that we have sigma fx is equal to 0, sigma fy is equal to 0, then sigma m is equal to 0. This the three conditions for 2 dimension. Yes, okay. 3 dimension மூணு force. Sigma fx is equal to 0, sigma fy is equal to 0, sigma fz is equal to 0. Similarly, sigma mx is equal to 0, sigma my is equal to 0, sigma mz is equal to 0. Is that clear? Okay. Upon the equilibrium conditions based on number and arrangement of internal numbers and external reaction components. Structure la evlo internal force develop ஆகுது, evlo reactive force இருக்குது, reaction support reaction இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் equilibrium conditions form. Okay. For example, just to understand, புரியுதா சொல்லுங்க, இது just a roller வச்சுக்கோ. ரோலர் என்னது, உருண்டு போகும்ல, அப்படி ரோல் ஆக முடியும். ஸோ ஹியர் வி ஹேவ் 2 roller support. ஓகே, ரோலர் சப்போர்ட்டுக்கு மேலே ஐ பிளேஸ் ஒன் ஸ்ட்ரக்சர், ஏதாவது ஒன்று, ஒரு வுட்டன் பீஸோ ஏதோ வச்சிருக்கு, சம் பீஸ். ஓகே, நவ் இஃப் யூ அப்ளை லோட் இன் திஸ் டைரக்ஷன், நாட் இன் திஸ் டைரக்ஷன், இது இல்லை, இந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணணும் ஆகும். ரெசிஸ்ட் பண்ண முடியுமா? அதனால ரியாக்டிவ் ஃபோர்ஸ் ரெசிஸ்ட் பண்ண முடியாது. தட் இஸ் நோ ரியாக்டிவ் ஃபோர்ஸ். ஏன்னா ரோலர் இதை மூவ் பண்ணும்போது திஸ் வில் மூவ் திஸ் சைட். இது அப்படி இல்லையா, மூவ் ஆகிட்டு. அப்போ என்ன அர்த்தம்? நீ கொடுக்குற அப்ளைடு ஃபோர்ஸும் அங்கே ரியாக்டிவ் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீ கொடுக்குற அப்ளைடு ஃபோர்ஸுக்கு அதே அளவுக்கு ரியாக்டிவ் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நாட் மேட்சிங். Active force or reactive force are not matching. That means we have extra active force. Reactive force is very less, active force is very high. Therefore, the body is moving towards the direction of the active force. Okay, so that represents a mechanism.
unstable condition because the structure is not in its original position. Without really on the application of load. Load apply பண்ணா அந்த இடத்துல இருக்கும், அது சந்தேகமே இல்லை. Load apply பண்ணாதான் பிரச்சனை. Load apply பண்ணும்போது இந்த மாதிரி கேஸ்ல it will move in the direction of applied force. So that indicates the structure is under mechanism, the structure is unstable. Is a doubt like question? Yeah. Similarly, the 2D condition is sigma f is equal to 0, sigma f is equal to 0, and sigma m is equal to 0. 3D condition, because space structure is you have to apply sigma f is equal to 0, sigma f is equal to 0, then sigma f is equal to 0, likewise rotation, sigma m x is equal to 0, sigma m is equal to 0, and sigma m is equal to 0. 6 conditions. For 2D case, only 3 equilibrium equations available. For 3D case, we have 6 equilibrium equations available. Once if you can satisfy these equilibrium conditions, then you can very well say that the structure is in equilibrium conditions. The structure is stable. Equilibrium condition is full solve பண்ண முடிஞ்சுன்னா, அதாவது அல்ஜிப்ராய்க் சம் எடுக்கிறோம் x directionல எடுக்கும்போது equal to 0 வருது. That means what? The structure is stable along x direction. That means if you apply the load, the structure will not move in x direction. அதை மட்டும் தான் இது பேசும். Sigma is equal to 0 எதை பற்றி பேசுது? Whether the structure can move in x direction or not. So similarly, if you want to get guarantee that the structure will not move in y direction, you have to apply the sigma f is equal to 0 condition. அப்போ sigma f is equal to 0 condition apply பண்ணி, if you are getting 0 na என்ன அர்த்தம்? The structure will not move in y direction on the application of load. ரெண்டுமே நீங்க அப்ளை பண்ணி கிடைச்சுன்னா என்ன அர்த்தம்? லோட் அப்ளை பண்ணும்போது the structure either will not move in x direction or in y direction. x direction move ஆகாது, y direction move ஆகாது, அப்படியே இருக்கும். ஓகே, அப்படியே இருக்கும். ரொட்டேட் ஆகலாம்ல, அதே இடத்துல ரொட்டேட் ஆகுமே, என்ன செய்யறதுக்கு? அதே இடத்துல இருக்குது, இட் கேன் ரொட்டேட். நோ, அதே இடத்துல இருந்து ரொட்டேட் பண்ண முடியும், ரொட்டேட் ஆகும். அதுக்கு தான் இதை செக் பண்ணு. சிக்மா m is equal to 0. இதை அப்ளை பண்ணி if you are getting 0 means there is no net moment. Okay, resultant moment, extra moment. அப்படின்னா the structure will not move, will not rotate about is a direction. இது அப்படி இல்லையா? இதான் அதுக்கு மீன். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது மூணுமே நம்ம வந்து அப்ளை பண்ணி 2D ஸ்ட்ரக்சர்ல மூணுமே அப்ளை பண்ணி மூணுமே சாட்டிஸ்ஃபைடு ஆச்சுன்னா, equal to 0, equal to 0, equal to 0 வந்துச்சுன்னா, that means the structure is in equilibrium condition. That means the structure is stable. Okay, அதை புரிஞ்சுக்கணும். இன்னொரு பாயிண்ட் இருக்கு. The sigma f is equal to 0, sigma f is equal to sigma m is equal to 0 equilibrium condition இருக்குல்ல, இதை வந்து எந்த ஸ்ட்ரக்சர்லுடைய எந்த பாயிண்ட்லையும் யூ கேன் அப்ளை. எந்த பாயிண்ட்ல அப்ளை பண்ணாலும் should be satisfied. இந்த கண்டிஷன், மூணு கண்டிஷனுமே கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை. அப்பந்தான் ஹோல் ஸ்ட்ரக்சரும் ஸ்டேபிளா இருக்குன்னா ஈக்குவல் கண்டிஷன் இருக்குன்னா. ஓகே, அது இன் அதர் வேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு பாயிண்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு மற்ற பாடி, இது ஒரு பாயிண்ட் ஏ, இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் ஏ பாயிண்ட், இந்த பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட்ல வந்து என்ன செய்யறா, நீ அப்ளை பண்றான் சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு 0, சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு 0, சிக்மா எம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணிட்டான். சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, கரெக்டா 0 0 0 வந்துச்சு. இந்த பாயிண்ட்ல அப்ளை பண்ணும்போது வரல, ஒன்று மட்டும் இந்த 0 வரல, மற்றெல்லாம் 0 ஆகுது. ஒரு பாயிண்ட் இதில் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் சை சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன மீனிங்? ஒரு பாயிண்ட்ல ஈக்குவல் கண்டிஷன் இருக்குது, ஸ்டேபிளா இருக்கு, இன்னொரு பாயிண்ட்ல ஸ்டேபிள் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்ட்ரக்சர் தான் ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிள் இல்லைன்னு அந்த முடிவுக்கு வரணும். ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிள் ஆர் ஈக்குவல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, each and every point on the structure should be in equilibrium conditions. எல்லா பாயிண்ட், ஒரு பாயிண்ட் மட்டும் செட் பண்ண போறோம்.
எல்லா அந்த ஸ்ட்ரக்சருடைய எல்லா பாயிண்ட், எந்த பாயிண்ட், எனி பாயிண்ட் it is applicable. It should be applicable. Then only you can say that the structure, the whole body, the whole structure is in equilibrium condition. Is that clear? Next. Next definition. Statically determinate structure. Structure na theriyum. Structure. Any member which can bear and transfer loads safely, that can be called as structure. What is statically determinate? Statically nanadu. Statics na in rest. Kinematic na in dynamic, in motion, movement. Static na meaning at rest condition. Okay, dynamic na kedai. That means enna varadu, vibration la varadu, அந்த பார்ட்டே இங்க வராது. Acceleration 0, other things 0. Okay, static. Determinate means determination. Determinate எங்க எதுக்கு யூஸ் பண்றோம்? Determination அந்த வார்த்தைக்கு தான் நாங்க யூஸ் பண்றோம். என்ன determination? All the internal and external forces. Okay, here internal means inside of the structure, external means reactive forces. Okay, for example, இது ஒரு beam இருக்குது, semi support போட்டு இப்போ இது இந்த பீம்ல உள்ள shear force, bending moment, இது எல்லாமே internal forces. பீம்ல எந்த பாயிண்ட்ல நீ மூவ்மெண்ட் கண்டுச்சான்னு சொன்னா, எந்த பாயிண்ட்ல shear force கண்டுச்சான்னு சொன்னா, அது எல்லாமே என்ன சொல்லுவோம், நம்ம இன்டர்னல் ஃபோர்ஸ் சொல்லுவோம். ஏன்னா அது கட் பண்ணாம தான் உனக்கு அந்த விசிபிள் தெரியும். இல்லைன்னா ஈக்குவல் கண்டிஷன்ல இருக்கு. பட் இந்த இடத்துல இது ரியாக்டிவ் ஃபோர்ஸ். எந்த பாயிண்ட்ல ரெஸ்ட் ஆகுதோ, ஸ்ட்ரக்சர் வந்து எந்த பாயிண்ட் இடத்துல ரெஸ்ட் ஆகி இருக்குதோ அதான் சப்போர்ட்னு சொல்லுவோம். அந்த சப்போர்ட்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ரியாக்டிவ் ஃபோர்ஸ் தான் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ரியாக்ஷன் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த கேஸ். சரியா? இது எக்ஸ்டர்னல் லோடை குறிக்காது, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எக்ஸ்டர்னல் லோடுங்கிறது நோன் வேல்யூ. எக்ஸ்டர்னல் லோடுங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ, அது நோன் வேல்யூ. அதை பற்றி நம்ம இங்கே பேசல. இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ங்கிறது ரியாக்டிவ் ஃபோர்ஸ். தட் இஸ் அதர் தென் த ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரில் உள்ள ஃபோர்ஸ் இல்லை, ஸ்ட்ரக்சருக்கு வெளியே இருக்கக்கூடிய ரியாக்டிவ் சப்போர்ட்டில் உள்ள ஃபோர்ஸ். அதான் புரிஞ்சுக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு டிட்டர்மைன் ஆல் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் only using equilibrium conditions. That means sigma f is equal to 0, sigma fi is equal to 0, sigma m is equal to 0. இதை அப்ளை பண்றது மூலமாட்டு if you are able to determine all the internal and external forces, then that structure is known as statically determinate structure. Determine பண்ண முடியும். ஸ்டேட்டிக்கல்னா ரெஸ்ட்ல இருக்கும். ஸ்டேட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் சொல்றோம். சப்போஸ் இந்த 3 ஈக்குலிபிரியம் கண்டிஷனை யூஸ் பண்ணி உன்னால இன்டர்னல் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ், ரியாக்டிவ் ஃபோர்ஸ், RA RB சொல்றோமா இல்லையா, ரியாக்டிவ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்தையும் ஏதாவது ஒன்றுனாலும் தப்பு தான். எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தா இந்த டிட்டர்மினேட் இருக்கு இல்லையா, டிட்டர்மினேட் பண்ண முடியலன்னா அதனால தான் இன்டிட்டர்மினேட் போட்டுக்கணும். That means indeterminate structure. Statically determinate structure na enna meaning? If you are able to, if you are another definition la the exam if you are bodada. So if all the internal and external forces of a beam, of a structure can be determined only using equilibrium equations, then that structure is called statically determinate structure. அப்படின்னு எழுதி இது எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் சப்போர்ட் அப்படிங்கிற இருக்கு. சிம்பிள் சப்போர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, சிம்டமில் படிச்சிருப்பீங்க. அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்? ஜஸ்ட் சிக்மா V = 0 யூஸ் பண்ணுவோம், சிக்மா M = 0 யூஸ் பண்ணுவோம். தென் யூ கேன் ஈஸிலி கால்குலேட் என்ன கண்டுபிடிச்சுக்கணும், RA RB கண்டுபிடிச்சிருக்கோம். சிக்மா M = 0 யூஸ் பண்ணோம்னா, சிக்மா M = 0 யூஸ் பண்ணும்போது எய்தர் RA இல்லைன்னா RB ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் த்ரூ சிக்மா M = 0. நம்ம RA வச்சுக்கோமே, RA கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் சிக்மா V அப்ளை பண்ணும்போது த ரிமைனிங் RB கிடைச்சிடும்.
இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் கண்டுச்சாச்சு. இப்போ அடுத்தது ஆர்டினரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல் யூஸ் பண்ணி என்ன நினைச்சலாம், ஜஸ்ட் கிராஸ் செக்ஷனை போட்டுக்கோ, இங்க வந்து ஷியர் ஃபோர்ஸ் எடுத்துக்கோ, இல்லைன்னா மூமெண்ட் எடுத்துக்கோ. யூ கேன் கெட் தி மூமெண்ட் அட் ஷியர் ஃபோர்ஸ் அட் திஸ் பாயிண்ட், தட் இஸ் இன்டர்னல் ஃபோர்ஸஸ். அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம். வேற எந்த டெக்னிக்கோ வேற எந்த மெத்தடோ யூஸ் பண்ண அவசியம் இல்லை. எந்த பாயிண்ட்லையும் என்னது, எல்லா பாயிண்ட்லையும் எங்க உனக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிமெண்ட் தேவை அந்த பாயிண்ட்ல நினைச்சது ஒரு செக்ஷனை போட்டு நினைச்சணும். அங்க we have to apply just equilibrium equations, then you can directly get the answer. இந்த மாதிரி கேஸ்ல இருக்குதான் அது என்னது determinate structure. That means you can fully solve this structure, fully analyze the beam only using equilibrium equations. It's okay. Next, அதே மாதிரி cantilever beam. கேண்டிலிவர் பொறுத்தது இங்கே அப்படிதான் சிக்மா வி சிக்கல் 0 இல்லை சிக்மா எம் சிக்கல் 0 அப்ளை பண்ணிட்டு கிடைச்சிடும், ஆர்ஏ கிடைச்சி. சிக்மா வி சிக்கல் 0 அப்ளை பண்ணாலே ஆர்ஏ கிடைச்சிடும். சிக்மா எம் சிக்கல் 0 அப்ளை பண்ணால் யூ கேன் கெட் எம்ஏ. ஸோ ஒன்ஸ் ஆர்ஏ எம்ஏ நோனுன்னா இங்கே கிராஸ் செக்ஷனை போட்டுச்சுன்னா, செக்ஷனை போட்டுச்சுன்னா, செக்ஷனை போட்டு யூ கேன் ஃபைண்ட் அவுட் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் தட் செக்ஷன். ஜஸ்ட் அப்ளைங் ஒன்லி ஈக்குவல் ஈக்குவேஷன்ஸ். அப்போ இந்த மாதிரி கேண்டிலிவர் பீமும் என்னதான் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர், ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் அது மாதிரி ஓவர் ஹேங்கிங் பீம் அப்படிதான். ஏன்னா ஓவர் ஹேங் பார்ட் ஜஸ்ட் கேண்டிலிவர் போஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அங்கே மூமெண்ட் மூவ் தான், அந்த இடத்துல மூமெண்ட் மூவ் தான். அது மாதிரி இங்கேயும் மூமெண்ட் மூவ் தான். அப்போ ஹியர் ஆல்சோ வி கேன் அப்ளை ஜஸ்ட் ஈக்குவல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணால் போதும். யூ கேன் சால்வ் ஃபுல்லி திஸ் ஓவர் ஹேங். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள். அது மாதிரி 3 ஹெச் பீம் பார்த்தோம்னா 3 ஹெச் பீம் தான் இங்கே அப்படிதான். தட் மீன்ஸ் சிக்மா இங்கே என்னென்ன ஃபோர்ஸ் வருது, ஆர்ஏ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வருது, இங்கே ஒரு இன்டர்னல் ஹெச். ஓகே, அப்போ சிக்மா ஹச் சிக்கல் 0, சிக்மா வி சிக்கல் 0, சிக்மா எம் சிக்கல் 0 யூஸ் பண்ணி 3, ஏன்னா ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஒரு அன்னோன் தான் கண்டுபிடிக்க முடியும் தானே. இங்கே எத்தனை அன்னோன் இருக்குது, ஹச்ஏ இருக்குது, ஆர்ஏ இருக்குது, ஹச்பி, ஆர், 4 அன்னோன்ஸ். அப்படிங்கும்போது இங்கே அப்படி இல்லை, 2 தான் இருக்குது, 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ என்னதுன்னா சிக்மா வி சிக்கல் 0, சிக்மா எம் சிக்கல் 0 அப்ளை பண்ணிட்டு நான் கண்டுபிடிச்சேன். ஒன்ஸ் இந்த 2 கண்டுபிடிச்சோம்னா இன்டர்னல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ரியாக்டிவ் ஃபோர்ஸே 4 இருக்குது. பட் ஈக்குவல் 2டிக்கு இது 2டி டயக்ராம் தானே, 2டிக்கு 3 ஈக்குவல் ஈக்குவேஷன் தான் உண்டு. சரியா? அப்போ அந்த 3 ஈக்குவல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஏதாவது இந்த 4 ஏதாவது 3 கண்டுபிடிச்சோம். இன்னும் 4th ஒன்று, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் எக்ஸ்ட்ரா ஒன்று, எக்ஸ்ட்ரா கண்டிஷன். இது ஹிஞ்ச் 3 ஹிஞ்ச் ஆர்ச்சா இருக்குனால இது எக்ஸ்ட்ரா ஒரு ஹிஞ்ச் அங்கே இருக்குது. அந்த ஹிஞ்சில் என்ன ஃபேக்டரி, என்ன உண்மை, ஹிஞ்ச் இருந்தாலே என்ன அர்த்தம், மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் சிக்மா எம் சி இஸ் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் எக்ஸ்ட்ராவா நமக்கு கிடைக்கும். இது ரீஃபில் கண்டிஷன் தான், எக்ஸ்ட்ரா கண்டிஷன். கம்பேரிட்டிவிட்டி சொல்லுவாங்க. இது ஒரு என்னது ஹிஞ்சினால இருக்கக்கூடிய ஈக்குவல் கண்டிஷன். அப்போ இது இந்த கண்டிஷன் எக்ஸ்ட்ராவா நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ மொத்தமாக டோட்டலாக எத்தனை கிடைக்கும் நமக்கு? 4 ஈக்குவேஷன்ஸ் ஆர் நவ் அவைலபிள், 4 unknowns இருக்குது. therefore easily we can solve extra method or extra technique or no need to just using equilibrium equations. My suspension cable அதுவும் இந்த determinate structure. Okay. Now statically indeterminate structure. நேரத்தை சொன்னேன், determinate structure தான் தெரியும். ஜஸ்ட் ஆப்போசிட் தான் இன்டெர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஒன்னால ஹிட்டிங் கண்டிஷனை வச்சு மட்டும் சால்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஸ்டேட்டிக்கலி இன்டெர்மினேட் ஸ்ட்ரக்சர். அதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் ரிடண்டன்ட் ஸ்ட்ரக்சர். ஏன்னா ரிடண்டன்ட்னா எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வி நோ தட் ஒரு ஈக்குவேஷன் இருந்ததுன்னா ஒரு ஈக்குவேஷன் ஒரு கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்மா எஃப்எஸ் இஸ் 0. இது ஒரு கண்டிஷன், ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி ஒரு அன்னோன் தான் சால்வ் பண்ணும். அப்போ டோட்டலாக எத்தனை ஈக்குவேஷன் நமக்கு அவைலபிள்? மொத்தம் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் 2D கேஸ் 3 ஈக்குவேஷன்ஸ். அப்போ 3 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 3 அன்னோன் தான், 3 இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் 3 எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் சால்வ் பண்ணும். அதுக்கு மேலே இருந்தால் சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு மேலே இருந்தோம்னா இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் லாஸ்ட் கேஸில் பார்த்தோம், இது இன்டர்னல் ஹிஞ்ச். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கண்டிஷன் தான் வீ கேன். எக்ஸ்ட்ரா கண்டிஷன் இல்லை,
எக்ஸாம்பிள் சே 2 ஹிஞ்ச் ஆர்ச் இருக்குது, இங்கே ஹிஞ்ச் இருக்குது, இது அப்படி இல்லையா? அதான் 4 என்னதுக்கும் 4 ரியாக்ஷன் இருக்கு. அப்போ இந்த கண்டிஷனில் 4 ரியாக்ஷன் இருக்குது, பட் அவைலபிள் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் ஒன்லி 3. சிக்மா h is equal to 0, சிக்மா p is equal to 0, சிக்மா m is equal to 0. அப்போ சால்வ் பண்ண முடியுமா? இல்லையா? ஏன்னா அவைலபிள் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் 3 தான், பட் அவைலபிள் unknowns வந்து 4. ஸோ திஸ் இஸ் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஓகே, அதான் கேட்பாங்க. அப்போ அதிகமாக இருக்குது ஈக்குவேஷனை விட, அவைலபிள் ஈக்குவேஷனை விட அன்னோன் ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்குது. அதனால இதுக்கு பேர் ரிடண்டன்ட், எக்ஸ்ட்ரா இருக்குது, ரிடண்டன்ட் ஸ்ட்ரக்சர். அப்போ இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? ரிடண்டன்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ். Equilibrium equations alone not sufficient to fully solve or analyze this structure. அப்போ எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இஃப் உனக்கு 2 மார்க்ஸ் கொஸ்டின் சொல்லுமா ஆன்சர் சொல்லுமா இருந்தா, இஃப் all the internal and external forces of the structure cannot be solved using only by equilibrium equations, then that structure is called statically indeterminate structure. அது பேஸ் பண்ணி நமக்கு என்ன தெரியும்? equilibrium equations alone not sufficient. ஓகே, இதுல வந்து 2 விதம் நிறைய விஷயங்கள் இருக்கு. தட் இஸ் ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கலாம் ஒருவேளை, இல்லைன்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே அதிகமா இருக்கு. இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். ஓகே, போட்டோம். அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருந்தால் அதுக்கு பேர் எக்ஸ்டர்னலி இன்டர்மினேட். ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? எக்ஸ்டர்னலி இன்டர்மினேட். அதே மாதிரி இன்டர்னல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா மூமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ், நிறைய மெம்பர் வரும். சிங்கிள் பீம் வராது. நல்லா புரிஞ்சு, சிங்கிள் பீம்ல எப்பவுமே இருந்தது வராது. என்னது? இன்டர்னலி இன்டர்மினேட் கிடையாது. சிங்கிள் பீம், ஆர்டினரி பீம் என்ன இருக்கு? எதுவும் வராது. ஆர்டினரி பீம்ல இன்டர்னலி இன்டர்மினேட் வராது. இட் இஸ் ஆல்வேஸ் என்னது? டிட்டர்மினேட் இன்டர்னலி. All beams are determinate internally. அது எக்ஸ்டர்னலா தான் இருக்குது. இன்டிட்டர்மினேட்டா இருக்கலாம், டிட்டர்மினேட்டா இருக்கலாம் பீம் பொறுத்தவரை. மற்ற கேஸ்ல வந்து ரெண்டும் வரலாம். எக்ஸ்டர்னலி இன்டிட்டர்மினேட்டா இருக்கலாம், இன்டர்னலி இன்டிட்டர்மினேட்டா இருக்கலாம். பீமை பொறுத்தவரை என்ன செய்ய முடியாது. ஏன்னா ஒரு சியர் ஃபோர்ஸ் மெயின்டைன் தான் இருக்கு எந்த ஒரு செக்ஷனா இருக்காங்க. at any section we have only அது என்ன செய்யலாம்? ஒன்ஸ் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சு. அதில் அது எப்பவுமே அது என்னது? இன்டர்னலி டிட்டர்மினேட். புரிஞ்சு. அப்போ equilibrium equations are not sufficient for indeterminate structure. இதை நம்ம 3 பிரிக்கலாம், கேட்டகரியா பண்ணலாம். ஒன் இஸ் எக்ஸ்டர்னலி இன்டெர்மினேட் ஸ்ட்ரக்சர். அதில் என்ன இருக்கும்? எக்ஸ்டர்னலி இன்டெர்மினேட் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் வாட்? The structure which have more redundant, அதிகப்படியான extra reactive forces. Okay, internally indeterminate structure என்ன அர்த்தம்? The structures which have more internal forces or internal members. ஒரு மெம்பர் இருந்தால் ஒவ்வொரு மெம்பர்லையும் எக்ஸ்ட்ரா நிறைய தான் இருக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு மெம்பருக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெஸ் இல்லைங்க, மெம்பர் கூட அதிகமாக வில் ஹேவ் மோர் மெம்பர் ஃபோர்ஸஸ். அப்போ அது இன்டர்னலி அது இன்டர்னல். சில கேஸில் சப்போர்ட்டும் அதிகமாக இருக்கலாம், மெம்பரும் அதிகமாக இருக்கலாம். ஸோ போத் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி இன்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இல்லையா? எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் பீம். ஃபிக்ஸட் பீம் என்னென்ன வரும்? என்னென்ன ரியாக்ஷன் வரும்? ஆர்ஏ சப்போர்ட் ரியாக்ஷன் ஆர்ஏ வரும், எம்ஏ வரும், ஆர்பி, எம்பி. இங்கே வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஃபிக்ஸட் சப்போர்ட்டுக்கு வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ரெசிஸ்ட் பண்ண முடியும். பட் இன் ஜெனரல் பீம் பொறுத்தவரை there is no horizontal forces acting. அதனால நினைச்சோம் we avoid these horizontal reactive forces. Suppose the forces are acting in inclined manner, then we will have horizontal reactive forces. In general, beams are subject to only transverse loads. But transverse loads இருக்கனால horizontal reaction is equal to 0. அதை புரிஞ்சுக்கணும். இதான் நம்ம நினைச்சல எக்ஸ்பிளிசிட் தான் நம்ம நினைச்சல ஸ்பெசிஃபிக் பார்க்கணும். ஓகே,
So அப்போ எத்தனை reactive force இருக்குது? MA1, RA2, RB3, MP3, 4 reactive forces. But how many equilibrium equations applicable to this beam? Sigma V is equal to 0, okay, applicable because we have vertical forces, vertical reactions. Therefore, we can apply sigma is equal to 0. What about sigma m is equal to 0? Yes, we can apply because it's a bending beam, bending structure available, okay, bending effect is there, beam. Therefore, we can also apply sigma is equal to 0. Suppose we have bending. Therefore, we can apply the sigma is equal to 0. So, one more equation for 2D is available, sigma h is equal to 0, isn't it? Sigma, all the horizontal algebraic sum of all the horizontal force must be 0 for the two conditions. But in the case of the beam, usually there is no horizontal external force, therefore no horizontal reactive forces. அப்போ ஆல்ரெடி 0. அப்போ இதை அப்ளை பண்ணுறதுனால எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. இதை அப்ளை பண்ணுறதுனால எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. Therefore, sigma h is equal to 0 is not applicable to this beam. Therefore, truly speaking, only available equilibrium equations are sigma v is equal to 0 and sigma m is equal to 0. Only two equations. I already told from two equations we can solve only two unknown. And the equation the unknown solve. But எத்தனை unknown இருக்குது? We have 4 unknowns. We have RB, RB, MA, MB. Therefore, we cannot solve fully this fixed beam using two equilibrium available equilibrium equations. Sigma v is equal to 0, sigma m is equal to 0. Therefore, this structure, the fixed beam is called as indeterminate structure externally. ஏன் எக்ஸ்டர்னலி சொல்கிறோம்? எக்ஸ்டர்னல் தான் ஃபோர்ஸ் 4 ரியாக்டிவ் ஃபோர்ஸ். இன்டர்னலாட்டு ஒன்லி பெண்டிங் பண்ணும் ஷியர் ஃபோர்ஸ் தான். அது பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை இல்லை? ஒன்ஸ் யூ சால்வ் MA, RA, MB, RB, easily you can find out moment and shear force at any section using just equilibrium equations. Sigma v is equal to 0 and sigma m is equal to 0. இதுதான் இல்லையா? அந்த அப்ளை பண்ணணும். அதனால தான் internally it is always determinate. Only external problem except being there. External force தான் கண்டுபிடிக்க முடியாது. So externally indeterminate. Okay. Similarly, continuous beam அப்படிதான். Continuous beam பொறுத்தது 3 force வந்துருக்கு. 3 reactive force. RA, RB, RC. But available equilibrium equations only 2. இந்த 3 இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு reactive force solve பண்ண முடியாது. Just using this equilibrium equation, 2 equilibrium equations. அது மாதிரி 2 hinge rods already explained. அதுவும் அப்படிதான். Fixed into frames. Frames எல்லாம் எப்படி இருக்கும்? ஃப்ரேம் ஃப்ரேம். இதெல்லாம் என்ன செய்ய இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். இதெல்லாம் இன்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கிறது எல்லாமே ஃப்ரேம் தான். இதெல்லாம் என்ன செய்ய டேரக்டாட்டு equilibrium equation மட்டும் யூஸ் பண்ணி we cannot solve. So these structures come under indeterminate structure. இது அப்படி இல்லையா? சரி, இன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.